டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 23. கடந்த காலத்தில் நடந்த அநியாயங்களை ஆதரித்து ஊடகங்கள் வழங்கிய பங்களிப்புக்கு எதிரான கருத்து பகிர்வு என்ற தலைப்பில் ஒரு நிகழ்வு கொழும்பு 7 நூலக சபை கேட்போர் கூடத்தில் 2024 மே மாதம் 21 நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு பேராசிரியர் ஹேமந்த சேனாநாயக்க, இவை நடந்த கால குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஷானி அபேசேகர, ஏற்பாட்டு குழுவின் சார்பில் துலந்த ஆகியோர் அங்கு உரை நிகழ்த்தினர். அவர்களின் உரைக்கு பின்னால் நானும் உரை நிகழ்த்தினேன். அந்த உரை இது: நாம் அனைவரும் இந்த நாட்டின் மீது அன்பு கொண்டவர்கள். நமது அடுத்த பரம்பரைக்கு நாம் அனைவரும் ஒரு சிறந்த தேசத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற மனோநிலையுடன் வாழ்ந்து வரும் மனிதன் நான். கஷ்ட பிரதேசமான கலாவெவ விஜிதபுர பிரதேசத்தை சேர்ந்தவன் நான். நான் படித்தது வளர்ந்தது எல்லாம் அதிகமாக சிங்கள மக்கள் வாழும் சுற்றாடல் கொண்ட அப்பிரதேசத்தில்தான். என்னுடைய தந்தையாரின் பாட்டனார் விஜிதபுர ரஜமகா விகாரையில் இளம் பிக்குகளுக்கு பாலி பாஷை கற்பித்திருக்கிறார். ரஜமகா விகாரையில் அந்த கௌரவம் எமக்கு இன்னும் இருக்கிறது. இவ்வாறான சூழலில் வாழ்ந்து வளர்ந்த எங்களிடம் இனவாதம் என்பது இருக்கவில்லை. நான் தற்போது குருநாகலிலிருந்து இடம்பெயர்ந்து கண்டியில் வாழ்ந்து வருகிறேன். எமது இளைஞர் யுவதிகள் இந்த நாட்களில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக இரவு 10 மணியிலிருந்து வரிசையில் நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் போது எனது மனம் மிகவும் சஞ்சலப்படுகிறது. உறக்கம் வந்தால் சீமெந்து கற்களில் அவர்கள் ஒருவர் முதுகில் ஒருவர் சாய்ந்து உறங்குகிறார்கள். உண்பதற்கும் அருந்துவதற்கும் வசதியின்றி அவதிப்படுகிறார்கள். இயற்கை தேவைகளுக்கு செல்லும் வசதிகள் எவையும் அங்கில்லை. உண்மையில் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்றிருந்தால் எனக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை முன்னிறுத்தி நானே முதலில் சென்றிருக்க வேண்டும். ஆனால் நான் அப்படி ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை. நான் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது வாராவாரம் சனிக்கிழமை என் மனைவி என்னை சந்திக்க 20 நிமிட நேரம் ஷானி அபேசேகர் அவர்களால் வழங்கப்பட்டது. அந்த வேளை நான் மிகவும் கவலைக்குள்ளானேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நானும் மாக்கந்துர மதுஷும் ஒன்றாக வைக்கப்பட்டிருந்தோம். உணவை நாம் இருவரும் பகிர்ந்து உண்டோம். ஒரே இடத்தில் உறங்கினோம். உண்மையில் அவரிடத்தில் கண்ட மனித நேயத்தை அப்போது நாடாளுமன்றில் இருந்த பலரிடம் காண முடியவில்லை. ஒரு நாள் போலீஸ்காரர் தந்த உணவுப் பொதியை சுற்றியிருந்த பத்திரிகையில் பேராசிரியர் ஹேமந்த சேனாநாயக்க எழுதிய பெரிய கட்டுரையொன்று இடம்பெற்றிருந்தது. அக்கட்டுரையில் முழுமையாக என்னை பற்றியும் எனக்கு நடந்ததும் எழுதப்பட்டிருந்தன. போலீசாரால் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் பொதிகளில் என்னை பற்றி எழுதப்பட்ட கட்டுரையுள்ள பத்திரிகையால் சுற்றப்பட்ட உணவுப் பொதி என்னிடமே வந்து சேர்ந்ததை இறைவன் எனக்கு அனுப்பிய செய்தியைப் போல் உணர்ந்தேன். அங்கு பத்திரிகை ஒன்றை படிக்கவோ, தொலைக்காட்சி பார்க்கவோ, தொலைக்காட்சியில் உரையாடவோ வாய்ப்பு கிடைக்காது என்பது உங்களுக்கு தெரியும். ஆயினும் சரியை சரியென்றும் பிழையை பிழை என்றும் சொல்லும் மக்களும் வாழும் தேசம் இது என்பதில் நான் சந்தோஷமடைந்தேன். அக்கட்டுரை எனக்கு மிகவும் தைரியத்தையும் சக்தியையும் வழங்கியது. எனக்கு பிணை கிடைத்த பின்னர் பல சம்பவங்கள் நடந்தன. நான் இவை பற்றி அதிகம் பேசினால் உணர்ச்சி வசப்பட்டு விடுவேனோ என்று அஞ்சுவதால் சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். கொழும்பு மருத்துவ பீட தலைவரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான பேராசிரியர் ஒருவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார். அவர் என்னுடன் தனது உரையாடலை தொடங்கிய வார்த்தை, ஷாஃபி, எல்லா சிங்கள மக்கள் சார்பிலும் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம் சார். இந்த பிரச்சினைக்கு எல்லா சிங்கள மக்களும் பொறுப்பு கூற முடியாதல்லவா என்று அவரிடம் நான் சொன்னேன். நான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வேளை என்னுடன் வைத்தியசாலையில் பணிபுரிந்த ஒரு பெண் அதிகாரியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்திருந்தார்கள். அவர் வந்து என்னை கண்டபோது தனது முழங்காலில் நின்று என்னை வணங்கினார். அந்த அளவு கண்ணியத்துடன் தான் நாங்கள் பழகினோம், பணி செய்தோம். நான் குருநாகல் வைத்தியசாலையில்தான் எனது வைத்திய பணியை ஆரம்பித்தேன். அதனால் அந்த வைத்தியசாலை தான் எனது பாரம்பரிய வீடு என்று நினைத்து கொண்டு சேவை செய்தேன். நாம் ஒரு குடும்பமாக வாழும்போது சகோதர உறவுகளுக்கிடையில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்படுவது வழக்கம். அவ்வாறு ஏற்படும் போது அவ்விடத்திலிருந்து அகன்று செல்வது அப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறை அல்ல. அவற்றையெல்லாம் சமாளித்து ஒன்றிணைந்து வாழ்வதுதான் சரியான முறையாக இருக்கும்.
இங்கு உரையாற்றியவர்களது பேச்சுக்களின் உட்சாரமும் அதுதான். உலகம் அழியும் வரை நியாயத்தின் பால் நின்று இயங்கவும், குரல் எழுப்பவும், போராடவும் எல்லா தொழில்துறையிலும் ஒரு சாரார் இருக்கவே செய்கிறார்கள். அவ்வாறே தங்களது சுயநலத்துக்காக தீங்கு விளைவிக்கும் காரியங்களில் ஈடுபடுவோர் சிலரும் இருக்கத்தான் செய்வார்கள். நான் இவ்வாறு துன்பப்படுத்தப்பட்ட போது அரச வைத்திய சங்கத்தின் தலைவராக இருந்த வைத்தியர் அனுருத்த பாதினியை என்ற நபர் மௌனித்திருந்தார். அவரது 2வது குழந்தை மகப்பேற்று பிரசவத்தின் போது அக்குழந்தை பிறப்புக்கு வைத்தியராக இருந்தது இதே ஷாஃபி ஷிஹாப்தீன் தான். சாதாரண மக்கள் ஒரு வைத்தியர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையானது இறைவனுக்கு அடுத்ததாக உள்ள நம்பிக்கையாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதே தொழிலை பயன்படுத்தி மனிதாபிமானமற்ற தர்ம நியாயங்களை மீறிய செயற்பாடுகளை செய்ய பிசாசுகளிடம் பொறுப்பளித்திருந்தார்கள். இவ்வாறான ஒரு பரம்பரை நமக்கு தேவைப்படாது. மோசமான நினைவுகள் நமக்கு தேவையில்லை. நாம் நல்லெண்ணங்களை வளர்ப்பவர்களாக இருப்போம். எமது சமூகத்தை, நாம் நேசிக்கும் இந்த தேசத்தை ஆத்மீக ரீதியாக வளர்த்தெடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். உங்களது பிள்ளைகள் சன்ன ஜெயசுமன போல் வர வேண்டுமா, பேராசிரியர் ஹேமந்த சேனாநாயக்க போல் வர வேண்டுமா, அல்லது ஷானி அபேசேகர போல் வர வேண்டுமா, அல்லது வேறு யாரோ போல் வர வேண்டுமா என்று தீர்மானியுங்கள். போர்த்தி கொண்டு அல்லது தொப்பி அணிந்து கொண்டு அல்லது வேறு மத போர்வையில் வருவது முக்கியமல்ல. மனிதாபிமானம் இல்லாத ஒரு சமயம் நமக்கு வேண்டாம் என்பதுதான் எனது நிலைப்பாடாகும். ஒரு மனிதனுக்கு கௌரவத்தை வழங்க முடியாத சமயம் நமக்கு தேவையில்லை. மற்றொரு சமயத்தை துவம்சம் செய்து இல்லாதொழிக்க சொல்லுமாக இருந்தால் அந்த சமயத்தை நாம் பின்பற்ற தேவையில்லை. என்னுடைய சேவை காலம் முழுவதும் நான் ஒரு முஸ்லிம் வைத்தியர் என்ற அடிப்படையில் கடமை செய்யவில்லை. என்னிடம் மருத்துவ நோக்கத்துக்காக வரிசையில் நிற்பவர்கள் பெரும்பாலானோர் சிங்கள மக்களே ஆவர். நான் பெருமைக்கு சொல்லவில்லை. நான் கடமைக்கு சென்று அமர்ந்ததும் வைத்தியசாலையில் பணிபுரியும் ஊழியர்களது நோய் நொம்பல்களுக்கு மருத்துவ உதவி செய்துவிட்டே பொது நோயாளிகளை பார்வையிடுவேன். அந்த அளவு அவர்கள் என்னில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். நாங்கள் நம்பிக்கையை கட்டியெழுப்பியிருந்தோம். அந்த நம்பிக்கையை நான் எப்போதுமே பழுதுபடுத்தியது கிடையாது. ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு நான் மருத்துவம் செய்துள்ளேன். என்னை நம்பி வந்த எவருக்காவது நான் ஒரு சிறு அநியாயத்தை ஏனும் செய்ததுமில்லை, செய்ய நினைத்து பார்த்ததுமில்லை. இன்றும் குருநாகலை அண்டி வாழும் சில மக்கள் என்னிடம் மருத்துவம் செய்ய வருகிறார்கள். மகப்பேற்று அறுவை சிகிச்சைக்கு வரும் பெண்கள் சிலர், நான் உங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்தவள், அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பு, கருணை பற்றி அதிகம் பேசும் மக்கள் நாம். புத்த தர்மத்தில் இவையெல்லாம் பேசப்படுகின்றன. நம்முடைய தொழில் வட்டத்துக்குள் என்னென்ன நல்ல விடயங்கள் செய்யலாம் என்று ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் பௌத்த தர்மத்தை பின்பற்றும் இந்த நாடு ஏனைய நாடுகளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக அமையும். நோயாளியாக மாற நான் விரும்பவில்லை. இந்நாட்டு மக்களும் நோயாளிகளாக மாறக்கூடாது. இறைவனால் நமக்கு தரப்பட்ட இந்த வாழ்வை சரியாக வாழ பழக வேண்டும். யார் யாரோ என்னென்ன செய்கிறார்களோ அவை மீண்டும் அவர்களிடமே திரும்பி வரும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. எனக்கு உறுதியான ஆத்ம விசுவாசம் உள்ளது. இறுதியில் அது வெற்றி பெற்றது. பிழை செய்யாத நான் ஒருபோதும் பிழையான நபராக இருக்க முடியாது. இலங்கை மக்களின் ஒற்றுமைக்காக உழைக்க யார் யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ முதலில் அவர்கள் ஒன்றுபட வேண்டும். அவர்களுடன் இணைந்து கொள்ள நான் என்றும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 24. இந்த பிரச்சனைக்கு முன்னர் நான் எவ்வாறு குருநாகல் வைத்தியசாலையில் பணி செய்து வந்தேனோ அதேபோல நான் மீண்டும் பணியை தொடர்ந்த போதும், நான் முன்னைய அத்தியாயங்களில் சொல்லி வந்த எவ்வளவோ விடயங்கள் நடந்து முடிந்த போதும் வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்தது. இடையிடையே வழக்குக்குரிய நீதிமன்ற தினங்கள் வந்தபோதும் மருத்துவத்துறையுடன் இணைந்த தமது புலனாய்வு இன்னும் முடிவுக்கு வரவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றில் தெரிவித்து வந்த காரணத்தால் இந்த இழுபறி நிலை நீடித்து வந்தது. கருத்தரிக்காதவாறு சிதைவு செய்ததாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நடந்து கொண்டிருந்த இந்த புலனாய்வு நடவடிக்கைகளில் 1000 பேருக்கு மேல் இதற்கு சாட்சிகள் உள்ளனர் என்று சொல்லப்பட்டது. அவ்வாறானவர்களில் 647 பேர் முறைப்பாடு செய்திருந்ததாக சொல்லப்பட்ட போதும் குறித்த நபரின் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டோடு ஒத்துப்போகும்
147 முறைப்பாடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இந்த 147 முறைப்பாடுகளை செய்தவர்களில் வழக்கு நடந்து கொண்டிருந்த 5.5 வருடங்களில் 139 பேர் மீள கருவுற்றதாக தெரிய வந்தது. அவர்களில் 8 பேரின் முறைப்பாடுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டிருந்தன. இவர்களில் 4 பேர் வயதில் கூடியவர்கள். இந்த 4 பேரும் தாம் மேலதிக வைத்திய பரிசோதனைக்கு விரும்பவில்லை எனவும் முறைப்பாடு செய்த காலங்களில் தம் மீது மேற்கொள்ளப்பட்ட அழுத்தங்களால் அம்முறைப்பாடுகளை செய்ததாகவும் தெரிவித்து விலகிக் கொண்டனர். எஞ்சிய 4 பரிசோதனைக்கான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் லெபரோஸ்கோபி பரிசோதனைக்கு தமது விருப்பமின்மையை தெரிவித்து விலகிக் கொண்டனர். கடைசியாக ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் எஞ்சினார். கொழும்பு வைத்திய பீடத்தின் பிரதான மருத்துவ பேராசிரியர்கள் அப்பெண்ணை மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தினார்கள். அவர்கள் தமது முடிவை ஓர் அறிக்கையை நீதிமன்றுக்கு சமர்ப்பித்திருந்தனர். ஏற்கனவே செய்யப்பட்ட மகப்பேற்று அறுவை சிகிச்சையில் குறித்த பெண்மணிக்கு கர்ப்பந்தணிக்கும் உறுப்புகளில் கர்ப்பம் தரிக்காதவாறு எந்த விதமான பாதிப்புகளோ தடயங்களோ இல்லை என உறுதிப்படுத்தியது அந்த அறிக்கை. எனவே என் மீது தெரிவித்த குற்றச்சாட்டை வைத்து குற்ற பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்வதற்கு ஆதாரங்களோ சாட்சியங்களோ இல்லாத நிலையில் 5.5 வருடங்களுக்கு பின்னர் இந்த வழக்கு வீசப்பட வேண்டியது என்ற நிலைப்பாடு குருநாகல் நீதிவான் நீதிமன்றில் தெரிவிக்கப்படுகிறது. பி அறிக்கையின் அடிப்படையிலேயே இதுவரையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தனவே தவிர வழக்கு என்று ஒன்றை தாக்கல் செய்யும் அளவு அடிப்படையான ஆதாரங்கள் எவையும் இல்லை என்கிற வகையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும். என் மீது எவ்வளவோ துன்பங்கள் திணிக்கப்பட்ட பிறகும் இன்று வரைக்கும் பெரும்பான்மை சமூகத்தின் மேல் எந்த விதமான வித்தியாசமான கண்ணோட்டமும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக, ஒரு சமூகத்தின் பொறுப்பை சுமந்தவனாக, ஒரு சவாலுடன் மீண்டும் அதே வைத்தியசாலைக்கு சென்றேன். நான் ஒரு நிரபராதி என்பதை சகலரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தைரியத்துடன் இன்றும் அதே வைத்தியசாலையில் பணி செய்து வருவதுடன் எனது சம்பள பிடிப்பு தொகையை சுகாதாரத்துறைக்கும் வழங்கியதன் மூலம் இந்த இனங்களுக்கிடையே இடைவெளி எடுக்கக்கூடாது என்பதை உணர்த்தியிருக்கிறேன். சகல இனத்தவரும் இலங்கையர் என்ற நிலைப்பாட்டில் வாழ வேண்டும் என்பதே எனது இறுதி மூச்சு வரையான கொள்கையாக இருக்கிறது. ஆனாலும் இன்னும் இனவாத நச்சு கருத்துக்களை பரப்பக்கூடிய, அதையே மையமாக கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் ஓயவில்லை என்பதையும் சமூகம் தமது உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. எனது வழக்கு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து இனவாத அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியடைந்ததை மட்டுமல்ல, அது ஒரு சூன்யம் எதுவும் இல்லாதது என்பதை இலங்கையர்கள் புரிந்து கொண்டார்கள். இனங்களுக்கிடையிலான முறுகலை ஏற்படுத்தி சிறுபான்மையினர் மீது பயத்தை உண்டாக்கி அரசியல் லாபம் அடைவதற்காக பெரும் திட்டமிடலோடு ஒரு பூகம்பமாக சித்தரிக்கப்பட்ட முயற்சி ஒரு பூச்சியம் என்றாகிவிட்டது. அப்படி அடைய பெற்ற அரசியல் சாம்ராஜ்யம் எவ்வாறு சரிந்தது என்பதையும் நாம் பார்த்து கொண்டே இருந்தோம். எனது வழக்கு தள்ளுபடியானதன் பின்னர் முன்னாள் அமைச்சராக இருந்தவரான விமல் வீரவங்ச ஒருமுறை ஊடகங்களுக்கு முன் தோன்றி டாக்டர் ஷாஃபியின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதே தவிர முழுமையாக முற்றுப்பெறவில்லை என்று சொல்ல கண்டேன். வழக்கொன்று எப்போது முற்றுப்பெறுமெனில் அது தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த விசாரணை இழுபட்டு கொண்டே வந்ததற்கு காரணம் வழக்கொன்றை தொடுக்க சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாமல் போனதுதான். தொடுக்கப்படாத ஒரு வழக்கு முடிவடையாது என்பதை அவர் சொல்லாமல் முற்றுப்பெறவில்லை என்று சொல்வதற்கு இன்னும் நாங்கள் பழைய இனவாத சிந்தனையிலிருந்து விடுபடவில்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறாரா என்ற சந்தேகம் ஏற்படவே செய்கிறது. என்னை எந்த விதமான சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாமல் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்து ஏறக்குறைய 5.5 வருடங்களாக என்னையும் எனது குடும்பத்தையும் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்க செய்துவிட்டு 5.5 வருடங்களுக்கு பிறகு வெகு சாதாரணமாக இவர் குற்றவாளி அல்ல என்று சொல்கிறார்கள். எனது விடயம் சம்பந்தமாக ஆரம்பத்திலிருந்து விசாரணை நடத்திய குற்றவியல் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளான திரு ஷானி அபேசேகர, திரு திஷேரா அடங்கிய குழுவினரால் எனக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் போலியானவை என்று இடப்பட்ட 210 பக்கங்கள் கொண்ட பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட மிக நீண்ட பி அறிக்கை இதுவாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இருந்தும் அவர்களது அறிக்கை பிழையானது, பக்கசார்பாக நடந்துள்ளார்கள் என அவர்கள் மீதும் குற்றம் சாட்டிவிட்டு வேறு ஒரு குழுவினரை வைத்து மீண்டும் ஆராய்ந்த பின்னர் ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணை சரியானது என்று கடைசியில் முடிவுக்கு வந்தார்கள்.
உண்மையில் இது எனக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறை என்றே கருதுகிறேன். என்னைப் போல் வேறு ஒருவருக்கு இவ்வாறான துன்பம் இழைக்கப்படக்கூடாது என்று கருதி தற்போது மக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரான திரு ரவி செனவிரத்ன அவர்களுக்கு எழுத்து மூலமாக ஒரு முறைப்பாட்டை அனுப்பியிருக்கின்றேன். அதில் என்னை கைது செய்வதற்கு முன்னரும் பின்னரும் என்னை தண்டிக்க தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்கள் குறித்தும் இச்செயற்பாடுகளில் அரச இயந்திரமும் அதிகாரிகளும் சட்ட நியாயங்களுக்கு புறம்பாக ஈடுபட்டமை குறித்தும் சுட்டிக்காட்டியுள்ளேன். அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எவ்வித குற்றமும் இழைக்காத ஒரு நபர் மீது குற்றம் சுமத்தி அந்த நபர் சார்ந்த சமூகத்தின் மீது சந்தேகத்தை தோற்றுவித்து அச்சமூகத்தை அச்சுறுத்தியதானது இந்த நாட்டின் பிரஜைகளை மொத்தமாக ஏமாற்றியதாகும். இவ்வாறு இனமுறுகளை ஏற்படுத்துவது ICCRB சட்டத்துக்கு கீழ் கொண்டு வரப்பட வேண்டிய குற்றமாகவும் கருதப்பட வேண்டியது. தன்னுடன் கடமையாற்றிய ஒரு சிறுபான்மையின சகோதரனுக்கு எதிராக இவ்வாறு சூழ்ச்சி செய்த உத்தியோகத்தர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்யும் பட்சத்தில் மற்றொரு நபருக்கு இவ்வாறான அவலமான ஒரு நிலை ஏற்படாது என்று நம்ப முடியும். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து சட்ட நடவடிக்கைகளிலிருந்து புடமிடப்பட்ட ஒரு புதிய மனிதனாக நான் வெளியேறி பழைய ஷாஃபியாகவே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வேளை நீதிமன்றம் அருகே நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள், பத்திரிகை இலத்திரனியல் ஊடகங்களில் என் மீதும் எனது சமூகத்தின் மீதும் சாதாரண மக்களை தூண்டி கலவரங்களை ஏற்படுத்த முனைந்தவர்கள், சேறு இறைத்தவர்கள் அனைவரையும் இன்று நினைத்து பார்க்கின்றேன். அவர்களில் மாரடித்து ஆளப்பெற்ற கையூட்டும் சந்தோஷமும் இப்போது தீர்ந்து விட்டிருக்கும். ஆனால் மனச்சாட்சி அவர்களை மரணம் வரை துரத்தி கொண்டே இருக்கும். என் மீது போலி குற்றங்களை சுமத்தியதன் மூலம் எனது சமூகத்தை சந்தேகத்துக்கிடமான மனிதர்களாக சித்தரித்து அவர்களை தலைகுனிய வைக்க செய்த முயற்சி வெற்றி பெறவில்லை. காலங்காலமாக இந்த நாட்டில் ஒருவரோடொருவர் இணைந்து சுமூகமாக வாழும் மக்களில் ஒரு சாராரை துரோகிகளாக சித்தரிப்பதை எல்லா மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவ்வாறான தற்காலிகமான லாபங்களுக்காக சில அற்ப காரியங்களில் ஈடுபட சிலரால் முடியுமாக இருந்த போதும் அதில் உண்மையில்லை என்பதால் வெற்றியளிக்காது என்பதற்கு எனக்கேற்பட்ட அனுபவமே போதுமானதாகும். மிக அழகான ஒரு தேசத்தில் வாழ்க்கை அருளப்பட்டவர்கள் நாம். இன, மொழி, மத பேதங்களை நாம் எப்போதோ தாண்டி சென்றிருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நம் நாட்டு இனப்பாகுபாட்டு அரசியல் மேலோங்கிய காரணத்தால் இன்னும் கடந்த நூற்றாண்டையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை இன்றைய புதிய தலைமுறை உணர வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோளாகும். என் மீது குற்றம் சுமத்தி சுட்டு விரல் நீட்டப்பட்ட போது இல்லை, அப்படி இருக்க முடியாது என்றும் அவர் அப்படியான நபர் இல்லை என்றும் சொல்லி எனக்காக இறைவனை பிரார்த்தித்தவர்களில் எல்லா இனத்து மக்களும் உள்ளடங்கியிருந்தார்கள் என்பதை நான் அறிவேன். அவர்களது நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனைகள் பற்றி அந்த நாட்களில் நான் அறிய வந்தபோது என்னுடைய ஆத்மா மிகுந்த திருப்திக்குள்ளானதாக இருந்திருக்கிறது. அவர்கள் அனைவரும் மொத்தமாக இந்த நாட்டின் சகல இனத்தினரோடும் சமமாக சகோதரத்துவமாக வாழ விளைபவன் என்ற அடிப்படையில் இவ்விடயத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அசத்தியம் என்றைக்கும் நிலைத்து நின்றதில்லை.